செய்தி 14 இறைவசனங்கள் 22 முதல் 33. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவரிடத்திலிருந்து அனுப்பி வருகிறார். அப்பொழுது சிலரையும் உடனே பழகி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மீது ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலையெடுக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உங்களிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுரு படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன் கையை நீட்டி அவரை நினைத்து நம்பிக்கை குன்றியவரை ஏன் நடந்து கொண்டார் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடைந்தது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே இறைவன் என்றனர். தமிழ் இலக்கியத்திலே அருமையான ஒரு புதினம் என்று சொன்னால் பாரிவர்கள் தனக்கு அருமையான கனி கிடைத்தது. அந்த கனியை பெற்றவர்களை தான் உண்டு கொள்ளாமல் அதை பத்திரமாக வைத்திருந்து அவ்வை பாட்டியார் வருவதற்காக காத்திருக்கிறார். அவை பாட்டியார் வந்தவர்களே அந்த கனியை அவை பாட்டியாரிடத்தை கொடுக்கிறார். கொடுத்தவர்களே அவை பாட்டியார் சொல்கிறார், நாட்டை ஆளுகின்ற அரசன் நீ இந்த கனியை உண்ணாமல் ஏன் எனக்கு கொடுக்கிறார் என்று கேட்கிறார். அதற்கு தாய் சொல்வார், இந்த கனியை உண்பவர்கள் நீண்ட நாட்களில் வாழ்வார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தை நீங்களால் நல்ல ஆட்சி செய்கின்ற நீ உண்பதுதானே முறை, அதையே வயதான எனக்கு கொடுக்கிறாய் என்று கேட்டவரே அந்த முதல் சொல்லுவார், நான் அரசன் தான், நாட்டை ஆளுகிறவன் தான், ஆனால் நீ நமது மொழியை காக்கின்றாய், தமிழ் மொழியை வளர்க்கின்ற ஒரு தாய். எனவே நீ உண்டாமல் இந்த தமிழ் இன்னும் அதிகமாக வளரும். எனவே நீங்கள் கொடுப்பதுதான் முறை என்று சொல்லி கொடுத்தார். இது நமது தமிழ் இலக்கியத்திலே கூறப்படக்கூடிய ஒரு புதினமாக இருக்கிறது. இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற போது கடவுளை நம் ஒவ்வொருவரையும் அளவிட முடியாத அன்பே அன்பு செய்யக்கூடியவராக, நம்மை அரவணைக்கக்கூடியவராக, நம்மோடு பேசுகிறவராக, நமக்கு அனுபவம் கொடுக்கக்கூடியவராக, வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவேதான் இந்த உலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளினால், சவால்களினால், ஏற்ற தாழ்வுகளினால், வறுமையினால், ஏமாற்றத்தினால் நாம் வாழ்வை கண்டு பயந்தவர்களாக
இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன நடக்குமோ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு நம்பிக்கையற்ற வாழ்வுக்கு பயந்த ஒரு மனிதர் தான் இறைவாக்கினர் எளியானார். முதல் வாசகத்தில் ஒரு அரசர்களை வாசித்து கேட்டோம். அவர் பயந்தவராக ஒரு மலையிலே குகையிலே ஒழுங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது கடவுள் சொன்னார், வெளியே வா, என்னை கண்டு அச்சம் கொள்ளாமல் தைரியமாக இரு, என் சார்பாக தைரியமாக வாழ்க்கை பெற்றுக்கொள் என்று இறைவாக்கினரை கடவுள் அழைக்கிறார். ஆக இறைவாக்கினர் பயந்தபடியாக மீண்டுமாக ஆண்டவரே கடவுளை எப்படி நாம் சந்திப்பது, அந்த வாழ்வை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்வது, பயனற்ற வாழ்வை எவ்வாறு கற்றுக்கொள்வது என்ற ஒரு தயக்கத்தோடு அவர் இருக்கின்ற பொழுது, நான் உன்னை நோக்கி கடந்து செல்ல போகிறேன், நீ வெளியே வா என்று சொல்கிறார். இவரும் வெளியே வருகிறார். மிகப்பெரிய இறைச்சல், நிலநடுக்கம், பயந்து போய் பார்க்கிறாரு. கடவுளும் இல்லை. மிகப்பெரிய தீ, கடவுளும் இல்லை. ஆனால் மெல்லிய கொடியிலே அமைதியான சூழலிலே கடவுள் அவரை கடந்து செல்கிறார். அவர் பார்த்த உடனே எலியாவுக்கு மீண்டுமான தைரியம் கிடைக்கிறது, புது தெருப்பு கிடைக்கிறது. இயேசுடைய காலத்திலும் கூட இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். கடல் என்று சொல்கிற பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? நமக்கு கடல் என்பது இந்த உலகம். கடல் அலை எவ்வாறு இருக்கும்? மேலும் அடிச்சுட்டே இருக்கும், அலை வாய்ந்து கொண்டே இருக்கும், நிலையற்ற ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். எனவே கடலை ஒரு வாழ்வுக்கு அடையாளமாக கடவுள் நமக்கு சொல்கிறார். அந்த வாழ்வின் கடலிலே சீடர்கள் செல்லுகின்ற பொழுது எதிர்காற்று அடிக்கிறது, அலை ஓதுகிறது, கடல் படகு தத்தளிக்கிறது, அவர்கள் தடுமாறுகிறார்கள். இப்படி தடுமாறிய ஒரு நிலையிலே இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அவர்கள் பயந்து போகிறார்கள், ஆனால் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அப்படி என்றால் இந்த பதற்றமான நமக்கு சவால்களாக இருக்கக்கூடிய இந்த வாழ்வு இயேசுவுக்கு அடிமைப்பட்டதாக இருக்கிறது, இயேசுவுக்கு பணிவு உள்ளதாக இருக்கிறது. எனவே இயேசு நடந்து வருகிறார். அவர்களை நம்பிக்கை கொண்ட பேதுருவும் இயேசுவை நோக்கி வருகின்ற பொழுது அந்த கடல் மீது நடக்கிறார். ஆனால் உலக மாயைகளை பார்க்கின்ற பொழுது, உலக சவால்களை பார்க்கின்ற பொழுது பேதுரு பயந்து போகிறார், மீண்டுமாக விடுகிறார். இயேசு கடவுளை கொடுக்கிறார். அவர்கள் படகில் ஏற்கிறார்கள். சீடர்கள், நீர் உண்மையிலே இறைமகன் என ஏற்றுக்கொள்கிறார். இந்த இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் பவுல் ஆசைப்படுகிறார். இஸ்ராயேல் மக்கள் எல்லா புறையினத்தார்கள், சமாரியர்கள், யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுளை மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பல யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்காக ஏகத்தோடு பவுல் சொல்கிறார், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அதற்காக நான் என்னை என்ன வேண்டுமானாலும் இயேசுவை பிரிய வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொல்கிறார். அங்கு ஏனென்றால் அவரை எப்படியாவது இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு காலத்தோடு தான் இன்று நமது பிள்ளைகள், குழந்தைகள் இருவரையும் வாழ்வு தர வேண்டும், இயேசுவை அருளால் வாழ்வு பெற வேண்டும், புதிய கடவுள் அனுபவம் பெற வேண்டும் என்ற தாக்கத்தோடு நாம் இறைச்செய்தியை நோக்கி கொண்டு போகிறோம். எனவே கடவுள் நமது இதய ஏற்றுகளை கண்ணோக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எந்த நிலையை குறித்து ஆசைப்பட்டால் போதும், கடவுள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். எவ்வாறு கடல் மீது இயேசு நடந்து வந்தாரோ அதுபோல இந்த உலகத்திலே, இந்த உலக சவால்களிலே கடவுள் இயேசு நம்மை நோக்கி தேடி வந்து கொண்டே இருக்கிறார். அந்த இயேசுவை நம்ம பிள்ளைகள் காண வேண்டும், அந்த இயேசுவை நம்ம பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுடைய பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் சுரிகார பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற ஆசையோடு நாம் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னதியிலே இருக்கிறோம், தாயுடைய பாதங்களை அமர்ந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் நிறைவாக